ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து டார்க் வெப். அதுனா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் கான்டென்ட்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamilian.com அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். நான் நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் லிங்கை வந்து நான் பின் கமெண்ட்லையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து டார்க் வெப். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் பற்றி ஓரளவு கொஞ்சம் ஜென்ரல் ஐடியா வந்து வேணும். அதுக்கு வந்து இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு ஐடியா வேணும். அது தெரியாமல் இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். நீங்கள் செல்ஃபோன் இல்லை லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர்ஸ், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அதை வச்சுட்டு வந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு வேர்ல்டு வைட் வெப்பை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க. www அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, ரிமோட்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதாவது தூரமா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அது எந்த கண்ட்ரில வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து உங்க பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு உங்க கம்ப்யூட்டர்ல வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. இது ஆக்சஸ் பண்றது வந்து என்னன்னா, நம்ம ஒரு நெட்வொர்க் வழியா வந்து போறோம். நெட்வொர்க் வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்பைடர் வெப் வந்து எடுத்துங்க. அந்த ஸ்பைடர் வந்து இந்த சிலந்தி வந்து எப்படி வந்து அந்த வெப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதோ, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு வந்து போகணும் அப்படின்னா, ஸ்பைடர் வெப்ல பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல் வழியா போயிட்டு ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ அதுதான் வந்து நீங்க சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது உங்க பொசிஷன்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து நிறைய நெட்வொர்க் வழியா போகணும். நிறைய கம்ப்யூட்டர் வந்து தாண்டி போகணும். இதுதான் வந்து வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்றோம். நம்ம இப்ப நிறைய வந்து இந்த இன்டர்நெட்ல யூஸ் பண்றதால இதெல்லாம் நம்ம பழகியாச்சு. இத பத்தி நம்ம வந்து வொரி பண்றது கிடையாது. நம்ம வந்து ஒரு வெப்சைட் போனோம். google.com அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா, அது வந்து பல கடல்கள் தாண்டி, பல கேபிள்கள் தாண்டி, பல நெட்வொர்க் தாண்டி கடைசியில உங்களுக்கு அந்த கான்டென்ட்ட கொண்டாந்து உங்க லேப்டாப்ல வந்து அது டெலிவர் பண்ணுது ப்ரௌசர் வழியா. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது. ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். அதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, OSI மாடல் அப்படிங்கிறோம். OSI மாடல்னா என்னன்னா, ஓப்பன் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்ஷன். இதுதான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட். OSI மாடல் அப்படிங்கிறது ISO எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் இது. 1984லயே அந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வந்து இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அத நம்ம OSI மாடல்ன்றோம். அந்த OSI மாடல்ல வந்து ஒரு 7 லேயர்ஸ் இருக்கு. அதாவது ஒரு லேயர்டு மாடல் அது. அந்த 7 லேயர்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்றோம். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எங்க இருக்கு, அத பொறுத்து வந்து இந்த மாடலும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இப்போ கம்பெனிக்குள்ளார ஆக்சஸ் பண்றது நம்ம வந்து இன்ட்ராநெட் அப்படின்னுவோம். நம்ம கம்பெனிக்கு வெளியில, அதாவது நம்ம ரேண்டமா ஒரு கம்ப்யூட்டர் கான்டாக்ட் பண்றோம், ஏதோ வெப்சைட் போறோம் அப்படின்னா அது ஒரு ஒரு ரேண்டமா இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் அது. அப்போ வந்து அது வந்து நம்ம இன்டர்நெட் அப்படிங்கிறோம். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த OSI மாடல்ல வந்து உள்ள வந்துடுது. இப்போ இந்த நெட்வொர்க்ல வந்து இன்னொரு கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது வந்து என்னன்னா ஓவர்லே நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது OSI மாடல்ல இருக்கிற நெட்வொர்க் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது பெர்மனன்ட் அது. அந்த லேயர் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து நம்ம வந்து ஒரு ரிமோட் கம்ப்யூட்டர் வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். ஆனா அது எல்லா சிச்சுவேஷனுக்கும் பொருந்தாது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு VPN சாஃப்ட்வேர் எடுத்துங்க. அந்த VPN சாஃப்ட்வேருக்கு வந்து வேற இந்த OSI மாடலுக்கு மேல வந்து நிறைய வந்து தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்பனா அது வந்து என்னன்னா நம்ம ஓவர்லே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர்லே நெட்வொர்க்ன்றது அது ஒரு தனி சர்வர்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணும். ஆனா எல்லாமே வந்து அந்த OSI மாடல்ல வந்து தான் எண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஓவர்லே நெட்வொர்க் அப்படின்னுவோம். ஸோ நம்மகிட்ட வந்து 2 நெட்வொர்க் இருக்கு. ஒண்ணு வந்து ட்ரெடிஷனலா இருக்கிற OSI மாடல் நெட்வொர்க். அப்புறம் அந்த மாடலுக்கு மேல வந்து நம்ம ஓவர்லே நெட்வொர்க் அப்படிங்கிறது இன்னொன்னு போட்டு அது வந்து நம்ம வந்து VPN சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி பல சினாரியோஸ் இருக்கு. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர்ல்டு வைட் வெப்ல நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து என்னன்னா விசிபிளா இருக்கிற ஒரு கான்டென்ட். இப்போ ஒரு அனாலஜிக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம மில்கி வே கேலக்ஸி வந்து வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு எடுத்துக்கலாம். மில்கி வே மட்டும். அதுக்கப்புறம் இருக்கிற ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் வந்து அது வந்து வேற ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்ம வந்து கால் பண்ணணும். ஏன்னா வித்தியாசம் வந்து என்னன்னா, மில்கி வே கேலக்சியில் இருக்கிற அந்த வேர்ல்டு வைட் வெப் வந்து எல்லாமே வந்து ஒரு இண்டெக்ஸ்டு கான்டென்ட். அதாவது எல்லா கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த பப்ளிக் கான்டென்ட்டை எடுத்து நம்ம இண்டெக்ஸ் பண்ணி இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்ஸ் இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கான்டென்ட்டை வந்து கொடுக்கும். அது வந்து நம்ம இண்டெக்ஸ்டு கான்டென்ட் அப்படிங்கிறோம். இல்லாட்டி நம்மளுக்கு பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற சைட் நீங்கள் டைரெக்டாக போனாலும் வந்து அது கிடைக்கிறது எல்லாமே வந்து அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கறது நம்ம இன்டர்நெட்ல. ஆனா இண்டெக்ஸ் ஆகாம இருக்கிற கான்டென்ட் நிறைய இருக்கு. அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டீப் வெப் அப்படிங்கிறோம். ஸோ நம்மளுக்கு மில்கி வே மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சர்ஃபேஸ் வெப். நம்ம அதை தாண்டி இருக்கிற எல்லா கேலக்ஸியும் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து டீப் வெப் அப்படிங்கிறோம்.
நீங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு விசிபிளா இருக்கிற அந்த சர்ஃபேஸ் வெப் வந்து ஒரு 4% தான் நம்ம வந்து கான்டென்ட்ட நம்ம ஆக்சஸ் பண்றோம். 96% அதாவது 96% வந்து நம்ம வந்து ஆக்சஸே பண்ண முடியாது. ஏன் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா, எல்லாமே வந்து பாஸ்வேர்ட் புரொடெக்டடா இருக்கு. இப்போ வந்து நீங்க Googleல போயிட்டு WhatsAppோட சாட்லாம் உங்களால சர்ச் பண்ண முடியாது. இல்ல Instagramல இருக்கிற பிரைவேட் சாட்ஸ்லாம் நம்ம சர்ச் பண்ண முடியாது. நெறைய கான்டென்ட் அதாவது கம்பெனில வைக்கிற கான்டென்ட் எல்லாமே யூசர் நேம், பாஸ்வேர்ட் இப்போ பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பாஸ்வேர்ட் புரொடெக்டடா இருக்கு. அந்த கான்டென்ட்டும் வெப்ல தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு பாஸ்வேர்ட் வச்சு தான் உள்ள போக முடியும். ஏதோ ஆத்தென்டிகேஷன் வச்சு தான் உள்ள போக முடியும். அதனால தான் வந்து என்னன்னா, உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம ஆக்சஸ் பண்ற கான்டென்ட் வந்து ஒரு 4% தான் வந்து இருக்கு. விக்கிபீடியா மாரி சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம பாஸ்வேர்ட்லாம் தேவையில்ல. அப்படியே நம்ம கான்டென்ட் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த அனாலஜில வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மில்கி வே கேலக்ஸி மட்டும் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அது தாண்டி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, அது வந்து ரொம்ப எனார்மஸான டேட்டா. ஸோ நான் அது வந்து 96% ஆஃப் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சஸே கிடையாது. அது நம்ம டீப் வெப் அப்படிங்கிறோம். இந்த டீப் வெப்ல இருக்கிற ஒரு பங்கு தான் வந்து நம்ம டார்க் வெப் அப்படிங்கிறோம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, டார்க் வெப் வந்து ஒரு வேற மாடல்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து ஓவர்லே நெட்வொர்க். நம்ம முன்னாடி பார்த்தா அது என்ன அப்படின்னு, ஓவர்லே நெட்வொர்க் மாடல்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா, அந்த போர்ஷன் ஆஃப் வெப் வந்து உங்களுக்கு வந்து அனானிமஸ் ஆக்சஸ் வந்து குடுக்கும். அது என்னன்னா, நீங்க யாருன்றது தெரியாது. உங்களால வந்து அந்த ஐடென்டிட்டி வந்து நீங்க மறைச்சுக்கிட்டு உங்களால அந்த வெப்ப வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து டார்க் வெப். ஆனா டீப் வெப்ல வந்து என்னன்னா, நீங்க ஐடென்டிட்டி வந்து நீங்க சொல்லி ஆகணும். அதாவது நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் போறோம் அப்படின்னா, நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் வச்சு தான் உள்ள போக முடியும். அப்பன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் யார் வந்து அத ஆக்சஸ் பண்றா அப்படின்னு. ஆனா அந்த டீப் வெப்ல ஒரு பங்கு வந்து டார்க் வெப். அதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க யாருன்னே தெரியாது. நீங்க வந்து பல சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஆனா உங்க ஐடென்டிட்டி வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த டெக்னாலஜி வந்து மிலிட்டரியில யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மிலிட்டரியில வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு அனானிமஸ் ஆக்சஸ் வந்து தேவை. மத்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் வந்து என்ஹான்ஸ் பண்ணி டோர் நெட்வொர்க் அதாவது டிஓஆர் அந்த நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த டோர் நெட்வொர்க் தான் இப்ப வந்து டார்க் வெப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன டார் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, டார் நெட்வொர்க் வந்து ஒரு தனி நெட்வொர்க். அது வந்து நம்ம டார்க் நெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் டார்க் நெட் அப்படின்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம அனானிமிட்டி வந்து அதுல வந்து ஜாஸ்தி. அது வந்து யாரு ரிக்வெஸ்ட்ட சென்ட் பண்றா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது மிலிட்டரியில யூஸ் பண்ணது இப்போ கரண்ட் வேர்ல்ட்ல வந்து இப்போ ஹேக்கர்ஸும், கிரிமினல்ஸும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து டார்க் வெப் அப்படின்றது. நீங்க பேங்க் எல்லாம் உங்களுக்கு வந்து இமெயில் அனுப்புவாங்க. நீங்க உங்க பேர் வந்து டார்க் வெப்ல வந்து இருக்கு. அதனால போய் புரொடெக்ட் பண்ணுங்க உங்க அக்கவுண்ட்ட அப்படின்னு. நம்ம இந்த டோர் நெட்வொர்க் வந்து எப்படி ஒர்க் பண்றது புரிஞ்சுக்கலாம். இந்த டார் நெட்வொர்க் வந்து ஒரு லேயர்ல தான் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து நம்ம ஆனியன் சர்வீசஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு தனி செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. அது ஓவர்லே நெட்வொர்க் தான். ஆனா, அது ஃபங்ஷன் ஆகுற விதம் எப்படி அந்த அனானிமிட்டி வந்து மெயின்டெயின் பண்ணுது, நம்மள எப்படி வந்து ஐடென்டிட்டி வந்து அது மாஸ்க் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து அதுல சீக்ரெட்டே வந்து இருக்கு. அததான் வந்து மிலிட்டரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. யார் இன்டர்செப்ட் பண்ணாலும் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. இப்ப நம்ம கிரிமினல்ஸ் வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நெட்வொர்க் வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து ஒரு ரிலே காம்படிஷன் எடுத்துக்கலாம். இப்ப ரிலே காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நடுவுல நெறைய பேர் சேஞ்ச் ஆவாங்க. அந்த ரிலே ஸ்டிக் வந்து நம்ம நெறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்புறம் ஃபைனலா ஒருத்தர் போய் எண்ட் ஆவாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் யாருன்னு தெரியும். கடைசியில போய் எண்ட் ஆவறது யாருன்னு தெரியும். நம்ம அந்த ரிசீவிங் எண்ட்ல வந்து நம்ம வந்து இருப்போம். ஆனா நடுவுல எத்தன பேர் மாறுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது என்ன வேணா டைரக்ஷன்ல வேணா மாறலாம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ரிலே காம்படிஷன் வந்து நெறைய பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு ரூல வந்து இங்க செட் பண்ணலாம். என்னன்னா, இப்ப அந்த ரிலேல வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ்க்கு தான் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ரூல்ல வந்து நீங்க வந்து மத்த பிளேயர்ஸ் கிட்ட மாத்தலாம். அதாவது மத்த டீம் பிளேயர்ஸ் கிட்ட வந்து அந்த ஸ்டிக்க வந்து மாட்டி, அவங்க ஸ்டிக்க வந்து நீங்க வாங்கலாம். அந்த மாரி ஒரு ரூல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம ரிலே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக் வந்து நமக்கு தெரிஞ்ச பிளேயர் கிட்ட குடுப்போம். அவங்க நடுவுல மாத்தும்போது மத்த டீம் பிளேயர் கூட வந்து மாத்திட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. அந்த மாரி மாறி, மாறி, மாறி போயிட்டு கடைசியில எண்ட் ஆகுறது என்னவோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர் கிட்ட தான் வந்து எண்ட் ஆகும். ஆனா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது எங்கன்னு தெரியும். ஆனா வந்து நடுவுல எங்கெங்க போயிட்டு வந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் கான்செப்ட். இந்த டோர் நெட்வொர்க்ல வந்து இந்த ஆனியன் சர்வீசஸ் வந்து எப்படி லேயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்ப ஸ்டார்ட் பண்ற இடமும், எண்ட் பண்ற இடமும் அது வந்து காட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். காட்ஸ் அப்படின்னுவோம். நடுவுல இருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த ரிலே வந்து எங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம மிடில் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதனால என்ன வந்து நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற இடம், அதாவது வந்து நான் ஒரு ஹேக்கர் அப்படின்னு வந்து நம்ம பிரிட்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் வந்து ஒரு ரிமோட் கம்ப்யூட்டர வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். அப்படின்னா, நான் டோர் நெட்வொர்க் வழியா போனேன் அப்படின்னா, அது மினிமம் வந்து 3 பொசிஷன் வந்து மாறும். அதாவது காட் கிட்ட நான் சொல்லிடுவேன். அதாவது நான் வந்து காட வந்து சூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரிலே காம்படிஷன்ல நெறைய பேர் இருக்காங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நான் வந்து யார்கிட்ட வேணா வந்து சொல்லலாம். எனக்கு வந்து இந்த இடத்துக்கு நான் போணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா,
அந்த நெட்வொர்க் வந்து அந்த ஆனியன் சர்வீசஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, அது வந்து அது சூஸ் பண்ணும். எது மூலியமா போணும் அப்படின்னு. அந்த அல்காரிதம் வந்து நமக்கு தெரியாது. அது சூஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேயர் கிட்ட வந்து அந்த ரிலேவ மாத்தி, மாத்தி அந்த டேட்டாவ மாத்தி, மாத்தி கொண்டு போய் கடைசியில எந்த கம்ப்யூட்டர் கிட்ட போணுமோ, அந்த எண்ட் பிளேயர் கிட்ட கொண்டு போய் வந்து சேர்த்துரும். இப்போ இது எல்லாமே வந்து ஃபுல்லா என்கிரிப்டட். அது இன்னொரு வந்து காம்ப்ளெக்சிட்டி. இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அந்த நெட்வொர்க்குள்ள போகும்போது, அது என்கிரிப்ட் பண்ணி டிகிரிப்ட் பண்ணும் மறுபடியும். அதாவது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி அத அனுப்புவோம். ரிசீவிங் கம்ப்யூட்டர் அது சேஞ்ச் பண்ணும்போது, அது ரிலே வந்து இன்னொரு பிளேயர் கிட்ட வந்து சேஞ்ச் பண்ணும்போது, இல்ல இன்னொரு கம்ப்யூட்டர் கிட்ட சேஞ்ச் பண்ணும்போது, அது வந்து வர டேட்டாவ டிகிரிப்ட் பண்ணி மறுபடியும் இன்னொரு என்கிரிப்ட் பண்ணும். இந்த மாரி மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் நடக்கிறதுனால வந்து ஃபைனலா போய் எண்ட் ஆகும்போது, நம்ம அத டிகிரிப்ட் பண்ணாலும், அது எங்கேருந்து என்கிரிப்ட் பண்ணி வந்தது அப்படிங்கிறது தெரியாது. அதனால வந்து இது ட்ரேஸே பண்ண முடியாது. இப்போ இதுதான் வந்து டார் நெட்வொர்க், அப்புறம் ஆனியன் சர்வீசஸ். இப்போ நம்ம ஏன் இத டார்க் வெப் அப்படின்னு நம்ம கால் பண்றோம் அப்படின்னா, அங்க வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்கிறனால தான் வந்து டார்க் வெப் அப்படின்னு வந்து கால் பண்றோம். ஏன்னா, இந்த டார்க் நெட்ல வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. இப்ப ட்ரேஸே பண்ண முடியாததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க போயிட்டு எல்லாருமே வந்து பொருள விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பொருள் வந்து என்னன்னா, சென்சிட்டிவ் டேட்டா. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணிருவாங்க. ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஏதோ ஒண்ணு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷன் எடுத்துருவாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ், சோசியல் செக்யூரிட்டி நம்பர், ஆதார் நம்பர் இந்த மாரி ஏதோ எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க போயிட்டு டார்க் வெப்ல போயிட்டு மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு விக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு டேட்டா வந்து வ $1000 அப்படின்னு வந்து விக்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஹேக்கர்ஸ் வந்து அந்த டேட்டா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க டேட்டாவும் வாங்க முடியும். ஆனா என்ன இதுல வந்து ஒரு விஷயம் அப்படின்னா, யாரு டேட்டா வாங்குறா, யாரு டேட்டா செல் பண்றா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அது எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் வந்து அத ட்ரேஸ் அவுட் பண்றது கஷ்டம். அதனால தான் வந்து என்னன்னா, இந்த டோர் நெட்வொர்க் வந்து ஃபுல்லா வந்து கிரிமினல்ஸ் வந்து யூஸ் பண்றது. போயிட்டு அந்த டார்க் வெப்ல போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இது நல்லா என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்னன்னா, பிட்காயின் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த பிட்காயின் அதுக்கப்புறம் இருக்கிற மத்த காயின்ஸ், பிட்காயின் தான் இதுல வந்து பாப்புலர். அது வந்து என்னன்னா, இது ரொம்ப வசதியாகிடுச்சு. ஆனா பிட்காயின வந்து உங்களால ட்ரேஸும் பண்ண முடியாது. அந்த அந்த டிரான்சாக்ஷன் வந்து எத்தன லேயர் தாண்டி வந்தது அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் வந்து கிடையாது. இது வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து ட்ரேஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்ப பிட்காயின் வந்து டிரான்சாக்ஷன் மணியா யூஸ் பண்ணி, டேட்டா வந்து வேற சர்வர கான்டாக்ட் பண்ணி வேற பெர்சன் வந்து யாரோ ஹேக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த டேட்டா வந்து செல் பண்ணிருவாங்க. இதுதான் வந்து டார்க் வெப். டார்க் வெப்ல வந்து ஏன் வந்து நம்ம எல்லாரையும் பயமுறுத்துறாங்க அப்படின்னா, டார்க் வெப்ல வந்து நம்ம டேட்டா வந்து செல் பண்ணும்போது வாங்குறவனும் தெரியாது, செல் பண்றவனும் தெரியாது. அந்த டேட்டா வச்சு அவங்க உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, நம்ம நம்மள வந்து செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப டார்க் நெட்ல வந்து யார் வந்து செல் பண்றா ப்ராடக்ட் அப்டின்னா, அது செல் பண்றவங்க வந்து அவங்க பெரிய ஹேக்கர்ஸ் தான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஏதோ ஒரு செக்யூரிட்டி பிரீச்ச வந்து ஐடென்டிஃபை பண்ணி, இல்ல செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிய ஐடென்டிஃபை பண்ணி, அங்க போயிட்டு ஒரு பெரிய சிஸ்டம வந்து உடைச்சுருவாங்க. இப்ப பேங்க் அக்கவுண்ட்ஸ் அந்த மாரி உடைச்சு அவங்க டேட்டாலாம் எடுத்துட்டு, டார்க் நெட் மார்க்கெட் பிளேஸ்ல போய் பப்ளிஷ் பண்ணிருவாங்க. இந்த மாரி இந்த இவ்ளோ டேட்டா வேணும் அப்டின்னா, நீ இவ்ளோ காசு கட்டணும் அப்டின்னு. அவங்களோட கிளையன்ட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது, இந்த டார் நெட்வொர்க் வழியா போறதுனால, அந்த நெறைய ரிலே மெக்கானிசம் இருக்கிறதுனால வந்து நம்ம என்னன்னா, அந்த ட்ரேசபிலிட்டிய ஒண்ணும் சுத்தமா பண்ண முடியாது. அப்புறம் வந்து அந்த என்கிரிப்ஷனும் வந்து நெறைய லேயர் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்கிறதுனால வந்து அது எங்கருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு, என்ன டேட்டான்றது நம்ம பார்க்க முடியாது. அதனால ஃபைனலா போயிட்டு அது யார் செல் பண்றாங்களோ வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். இங்க தான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்ப டார் நெட்வொர்க்ல இருக்கிற அந்த ஆனியன் சர்வீஸ்ல இருக்கிற எல்லாமே வந்து அது ஒரு கம்ப்யூட்டர் தான். ஆனா என்னன்னா, அது வந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி அது போயிட்டு இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல வந்து யார் குடுக்குறா? அப்படின்றது நம்ம கேட்கலாம். அது வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த பியர் டூ பியர் நெட்வொர்க் நீங்க அந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா, அதுல வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு நோட வந்து நீங்க ஷேர் பண்ணணும். உங்க உங்க இடத்துலருந்து. பல நோட்ஸ் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அந்த நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அது வந்து ஒரு ஓவர்லே நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணிரும். இப்போ டார்க் நெட்லயும் வந்து இதே தான் நடக்குது. அதுல வந்து என்னன்னா, வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நோட்ஸ வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க வேற வேற லொகேஷன்ல இருக்கலாம். பல கண்ட்ரீஸ்ல இருக்கலாம். அந்த நோட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா, அந்த டார் நெட்வொர்க் உள்ளார வந்து வந்துரும். அது ஆனியன் சர்வீசஸ் வந்து டேக் கேர் பண்ணிக்கும். அந்த நோட்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, அது ரிலே மாரி யூஸ் பண்ணி ஒரு ஸ்பாட்ல இருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு கடைசியில வந்து எந்த சர்வருக்கு போய் ஹிட் பண்ணுமோ, அது வந்து போய் சேர்ந்துரும். இது எல்லாமே வந்து நல்ல பர்ப்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மிலிட்டரில யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டெக்னாலஜி. இப்ப வந்து வேற விதமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப சாதாரண மக்கள் வந்து டார்க் வெப் ஆக்சஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா, ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. அந்த டார் நெட்வொர்க் சாஃப்ட்வேர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஆனியன் சர்வீசஸ்ல நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க டார்க் வெப் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா, அதுல பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா, நீங்களே விக்டிம் ஆயிடுவீங்க. டார்க் வெப்ல போயிட்டு. நீங்க வந்து உள்ள போய் கத்துக்கணும்னு போவீங்க. ஆனா, அந்த செக்யூரிட்டி எக்ஸ்பெர்டைஸ் இல்லாதனால என்ன ஆகும்னா, உங்களையே வந்து மொளகா அரைச்சுருவாங்க. அதனால வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் இந்த சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு. அதனால தான் நெறைய இடத்துல வந்து ஃபயர்வால் வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்றது பிளாக் பண்ணிரும்.
ஸோ இந்த டார்க் வெப்ல இருக்கிறதுக்கே வந்து ஒரு நிறைய ஸ்கில் செட் வேணும். அப்பதான் இருந்தா தான் வந்து அங்க சர்வை ஆக முடியும். அதுக்கப்புறம் கிரிமினலா இருந்து நீங்க வந்து அத போய் டேட்டாலாம் எடுத்து அதுக்கு போய் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஆனா இதுல வந்து குட் காப்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாரி ஒரு பேட் ஆக்டர்ஸ் இருக்கும்போது, குட் ஆக்டர்ஸும் உள்ள டார்க் வெப்ல இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பிரீச் வந்து நடந்திருக்கு, எப்படி வந்து கஸ்டமர்ஸ் வந்து அலர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து அலர்ட்லாம் வந்து பேங்க்ஸ்ல இருந்தெல்லாம் வரும். உங்க டேட்டா வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த மாரி அந்த அலர்ட்லாம் வந்து அந்த குட் ஆக்டர்ஸ் எல்லாம் அந்த டார்க் வெப்ல இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து வருது. கவர்மெண்ட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, அவங்க கண்ட்ரோல்ல இது வந்து கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து டார்க் நெட்ல வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து ஓவர்லே சிஸ்டம்ல இருக்கிறதுனால வந்து ட்ரேசபிலிட்டி வந்து சுத்தமா கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா, நம்மள வந்து வார்ன் பண்ண முடியும். நீங்க வந்து பாஸ்வேர்ட வந்து இந்த காம்ப்ளெக்ஸா வந்து நீங்க செட் பண்ணுங்க. ஒரே பாஸ்வேர்டா நெறைய வெப்சைட்ல வைக்காதீங்க. இந்த மாரி நெறைய கைட்லைன்ஸும் குடுக்க முடியுமே ஒழிய, அது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வந்து சொல்லலாம், நீங்க Facebookல இருக்காதீங்க, Instagramல இருக்காதீங்க, உங்கள பத்தி சொல்லாதீங்க. இந்த மாரி இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம அவங்க வந்து அட்வைஸ் பண்ண முடியும். இதுக்கு மேல வந்து நம்ம இஷ்டம் தான். நம்ம என்ன டேட்டா நம்ம வெளியில குடுக்குறோம், அத பேஸ் பண்ணி வந்து நம்மளோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோ ஷேர் ஆகுது டார்க் நெட்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாமலே போயிடும். ஆனா என்ன வந்து உண்மை அப்படின்னா, இந்த டார்க் நெட்ல வந்து எவ்ரிடே வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ். அங்க வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நெறைய பண்ணி டேட்டா தான் செல் பண்றாங்க. ஒவ்வொரு டேட்டாவும் எக்கச்சக்கமான பணம். இப்ப டிரைவிங் லைசென்ஸ் வேணுமா, டூப்ளிகேட் டிரைவிங் லைசென்ஸ் அப்பலாம் ஒரிஜினல் டிரைவிங் லைசென்ஸ் டேட்டா வந்து வித்துருவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுனால வந்து என்னன்னா, டார்க் நெட் வந்து ஒரு ஹார்ட் ஜோன் மாரி நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது வந்து கிரிமினல்ஸ்க்கும் ஹார்ட் ஜோனு. அப்புறம் வந்து அவங்கள கேட்ச் பண்ற அந்த செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் அங்க தான் உட்காந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம சைட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணும்போது நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்க குடுக்காம இருக்குமோ அது பெட்டர். நீங்க ஜாலியா ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரீங்க. நீங்க வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போடுவீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபிரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதுக்கு. அதே உங்களுக்கு காவு வாங்கிடும். ஏன்னா, அதுல இருக்கிற உங்களோட லொகேஷன் இன்ஃபர்மேஷன் அந்த மெட்டா டேட்டாலாம் எடுத்து ஈஸியா வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா, நம்மளுக்கு அவ்வளோ நாலேட்ஜ் இல்லாதனால நம்ம வந்து சர்வசாதாரணமா எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஈஸியா வந்து ஷேர் பண்ணிருவோம். ஸோ அதுதான் வந்து இருக்கு. சரி, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டார்க் வெப்ப பத்தி உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இதுக்குள்ள நெறைய டெப்த் வந்து இருக்கு. ஆனா வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பொறுத்து வந்து எவ்வளோ டெப்த் போணுமோ வந்து போலாம். உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்க வந்து இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். என்னோட வாட்ஸ்அப் சேனல்லயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.